இந்த குவாலிட்டி கிரிக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சது யாருன்னா ப்ரௌட்லி வி ஹேவ் டு சே தினேஷ் கார்த்திக். நேற்று ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி வந்து பிலோ பார். இது வந்து ஒரு கேப்டன்சி எரர்னு தான் சொல்லலாம். he has a long way to go. Definitely ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த தப்புகள் தான், இதே தப்புகள் ஆரம்ப காலத்துல தோனியும் பண்ணியிருக்காரு. ஜெயிச்சு திரும்ப ஒரு குவாலிஃபயருக்கு அவங்க போகணும், குவாலிஃபைக்கு போய் அவங்க வந்து ஃபைனல்ஸ்குள்ள வரணும். எலிமினேட்டர் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஐ வில் சே ஆர்ஆர் forget the cup. ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அவர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் தான், ஆல் பாக்ஸ் டிக். இதுக்கு மேலே தோனி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது உங்கள் கிரிக்கெட் கதைகள் தினேஷ்குமார், சிகே வித் டிகே. ஸோ எஸ், ஃபைனலாக ஆர்சிபி வர்ஸ் சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டோம். சாரதி, ஆர்சிபி வர்ஸ் சிஎஸ்கே மேட்ச் நம்ம இதை பார்த்தோம். ஸோ குவாலிஃபை ஆகலை சிஎஸ்கே, எல்லாரும் மன வருத்தத்தோட தான் இருக்கிறோம். மன வருத்தத்தோட நான் ஒரு அழுதுகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்கறதுனே தெரியல. ஆனா எடுத்தோடனே நம்ம வந்து நெகட்டிவா போவேன். ஸோ பாசிட்டிவா போயிடலாம். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஒரு 8 மேட்ச் அது எப்படி போனுச்சு அப்படிங்கிறது தெரியும். அந்த நேரத்தில் எல்லாருமே கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் நம்மளும் வந்து ஒரு பெரிய கொஸ்டின்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தோம். அடுத்ததா ஒரு 7-8 மேட்ச் குழந்தை கட்டிட்டாங்க. ஈவன் சிஎஸ்கே கூட கன்ஃபார்மா நம்ம தாண்டா ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்சை நம்ம இப்படி விட்டு கொடுப்போம்னு நினைக்கவே இல்லை. இந்த வெற்றி பாதையை அவங்களுக்கு எதனால மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அப் ஒரு முக்கியமான விஷயம், யாரும் விட்டு எல்லாம் கொடுக்கல. என்னைக்குமே சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் ஒரு ஹை வோல்டேஜா இருந்திருக்குது. நேற்று நடந்த மேட்சும் அதுல எந்த குறையுமே கிடையாது. பயங்கரமான ஒரு ஹை வோல்டேஜ் மேட்ச் தான். அஃப்கோர்ஸ் கோலி பயங்கர பம்ப்டப்பா இருந்தாரு. சிஎஸ்கே விட ஆர்சிபி ஒரு டிஃப்ரெண்ட் யூனிட்டா தெரிஞ்சாங்க. நம்ம போன வாட்டி கூட ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம், சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் இன் சின்னசாமி, ஆர்சிபி ஆஸ் அ டிஃப்ரெண்ட் எட்ஜ். ஆர்சிபி கடந்த ஒரு 5-6 மேட்சா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டீமா விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ரஜத் பட்டிதார் ஃபார்முக்கு வந்ததா இருக்கட்டும், இப்போ லைக் ஃபாஃப் டு பிளேசஸ் வந்து விளையாடுற அந்த ஒரு இன்னிங்ஸா இருக்கட்டும், விராட் கோலி அந்த இன்னிங்ஸை பேஸ் பண்ணி எடுத்துட்டு போற விதமா இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட் யூனிட்டாவே தெரியுறாங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்களுடைய பவுலிங் அட்டாக் வந்து நல்லா பவுலிங் பண்ண ஆரம்பிச்சது. ஃபீல்டிங் வந்து ஆன் த கிரவுண்ட் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் இருக்கு தெரியுமா. அஃப்கோர்ஸ் நேற்று கூட கேச்சஸ் ட்ராப் பண்ணாங்க. பட் என்னவா இருந்தாலும் அவங்களுடைய டீமா நேற்று பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சிஎஸ்கே ஆப்வியஸ்லி சிஎஸ்கேவுடைய டோர்னமெண்ட் ஆரம்பிச்சும் போது இருந்த டீம் வந்து இப்ப கிடையாது. சிஎஸ்கே ஆர்சிபி தான் டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச். நம்ம பார்த்திருப்போம், சிஎஸ்கே ஆர்சிபியை லிட்டரலி டெமாலிஷ் பண்ணாங்க. ஆனா அதே டீம் இப்ப இருந்திருந்தா சிஎஸ்கேக்கு ஒரு எட்ஜ் பெட்டரா இருந்திருக்கும். சிஎஸ்கேவோட பிளேயர்ஸ் இன்ஜூர் ஆனாங்க. சிஎஸ்கேவோட பல பிளேயர்ஸ் வந்து லைக் வேர்ல்ட் கப்புக்கு போனதா இருக்கட்டும், மதீஷ் பத்ரானா இன்ஜூர் ஆனதா இருக்கட்டும், நிறைய பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கேவுடைய லிஸ்ட்ல வந்து காணாம போயிருக்கிறாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது சிஎஸ்கே ஆர்சிபி வாஸ் அ பெட்டர் டீம் தேன் சிஎஸ்கேன்னு சொல்லலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தாங்க, ஒரு டீம் அதாவது டிட்டர்மினேஷன் கன்விக்ஷனோட நம்ம என்ன பண்ணாலுமே, அந்த நம்ம மேக்ஸ்வெல்லோட வேர்ல்ட் கப் இன்னிங்ஸ் பார்த்துருப்போம், அதே மாதிரி தாங்க. 8 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 7 மேட்ச் உத வாங்கியிருக்காங்க. கிரவுண்ட்ல வந்து நிசப்தம் தான் நிலவுது. ஆடியன்ஸ் வெளியில வந்து இந்த டீமுக்கு நான் வாழ்க்கையில சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்னு புலம்புறாங்க. நம்ம சொன்ன ஒரு பாயிண்ட், ஆர்சிபி உங்களுடைய ஆடியன்ஸுக்காக விளையாட ஆரம்பிங்க, உங்களுடைய ஃபேன்ஸ்க்காக விளையாட ஆரம்பிங்க, குவாலிட்டி கிரிக்கெட் விளையாட ஆரம்பிங்க. நம்ம சொன்னது அவங்களுக்கு கேட்டுச்சோ கேட்கலையோ, பட் ஆனா நம்ம பேசுறது அவங்களும் ஆக்சுவலி மைண்ட்ல யோசிப்பாங்க. ஸோ நம்ம இங்க பேசுறத அவங்க யோசிக்கும் போது கிரவுண்ட்ல இருக்கவங்க அந்த எஃபர்ட்டை போட ஆரம்பிப்பாங்க. அந்த எஃபர்ட்டை போட்டதுக்கான அந்த ரிசல்ட் தான் வந்து ஒரு குவாலிட்டி கிரிக்கெட். இந்த குவாலிட்டி கிரிக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சது யாருன்னா ப்ரௌட்லி வி ஹேவ் டு சே தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க இவன் ஒருத்தன் தனியா தூக்கிட்டு போறானே, இவன் ஒருத்தன் தனியா விளையாடுறானே. தினேஷ் கார்த்திகோட இன்னிங்ஸ் அந்த டீமுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குது. எவனும் விளையாடல, விராட் கோலி மட்டும் அங்க மேல டாப் ஆர்டர் ஆடுறாப்ல, அது கீழே எல்லாமே ஓட்டையா இருக்குது. தினேஷ் கார்த்திக் வந்து அடிக்கிறாப்ல. ஸோ இந்த வகையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நம்ம கொஞ்சம் ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போகும்போது என்ன பண்றாங்க, மேட்ச் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேட்ச் ஜெயிக்க ஆரம்பிச்சாலே என்ன ஆயிரும்னா, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உள்ள நிலவ ஆரம்பிக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் வந்து இவங்களை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்குது. அஃப்கோர்ஸ் நேற்று சிஎஸ்கே நினைச்சிருந்தா அந்த மேட்சை அழகா முடிச்சிட்டு இருக்கலாம். பட் ஆர்சிபியோடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த வின்னிங் மொமெண்டம் இருக்குல்ல, அதுதான் அவங்களை ஜெயிக்க வச்சிச்சு. கண்டிப்பா நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா வீடியோஸ்லயுமே இதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த ஒரு மேட்ச்னு வரும்போது கண்டிப்பா இந்த கிராஃப், இந்த டேபிள்ஸ், இந்த பாயிண்ட் 18க்குள்ள வந்து 18 ஓவருக்குள்ள முடிக்கணும், 18 ரன் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஈவன் 1% தான் ஆர்சிபிக்கு இருந்துச்சு.
இந்த பிளே ஆஃப்குள்ள போறதுக்கு. ஆனா அதையும் தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா தினேஷ் கார்த்திக் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோலி எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே செமையா இருக்கு. பட் சிஎஸ்கே எங்க மேட்சை விட்டோம்? சிஎஸ்கே மேட்சை விட்டு நம்ம ஒன் மேனை நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்படி ஒன் மேனை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா அது ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். நேத்து ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி வந்து பிலோ பார் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்கெட் அவ்வளவு திரும்புது. நீங்க ரச்சின் ரவீந்திரான்னு ஒரு பிளேயரை வச்சிருக்கீங்க, ஒரு 2 ஓவர் அவனை தள்ளி இருக்கலாம். ஒரு 2 ஓவர் அவர் கொடுத்திருந்தீங்கன்னா, மொத்தமா இந்த ஐபிஎல்லே அதிகப்படியா திருப்பின, அதாவது ஸ்பின் பண்ண ஒரு பவுலர் யாருன்னா மிச்சல் சாட்னர். அது நேத்து நடந்திருக்குது. ரச்சின் ரவீந்திராக்கு நீங்க ஆர்சிபில அவ்வளவு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கும்போது நீங்க 1 ஓவரோ 2 ஓவரோ கொடுத்திருக்கணும். வேற நீங்க ஷர்துல் தாக்கூருக்கு 4 ஓவர் கொடுத்து 61 ரன் கொடுக்குறாரு. ஜடேஜா 3 ஓவர் தான் போடுறாரு. ஸோ இதே மாதிரி தப்பு 2012 கேகேஆர் vs சிஎஸ்கே ஃபைனல்ஸ் நடக்கும்போது ஜடேஜாக்கு ஓவரே கொடுக்காம சிஎஸ்கே அந்த மேட்ச் தோத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் நடக்கும்போது என்ன பண்ணணும்னா, வெளியில இருக்க திங்க் டேங்க் வந்து they have to inject some thoughts to the captain. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கேப்டனுக்கு அந்த தாட்ஸ் கொடுக்காத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, மேட்ச் கையை விட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. விராட் வந்து என்ன பண்றாரு, ஓகே நல்லா திரும்புது, மிச்சல் சாண்டனர் அடிக்க முடியல, அந்த ரெயின் கேப்புக்கு அப்புறம் போயிட்டு உள்ள வர்றாங்க. அவங்க ஆடுற ஷாட்ஸ் எல்லாமே வந்து ஃபிளாப் ஷாட்ஸா இருக்குது. பால் மாட்டல. அந்த மாட்டாம இருக்க தருணத்துல நீங்க ஜடேஜா கொடுக்குறீங்க. விராட் என்ன பண்றாரு, ஐ வில் டேக் ஆன் ஜடேஜா அப்படிங்கிறாரு. அவன் திருப்புறான். பட் இருந்தாலும் நான் ஜடேஜாவை, நம்ம போன எபிசோட்ல பேசியிருப்போம், என்னைக்கு விராட் கோலி வந்து ஸ்லாக் ஷாட்ஸ், அதாவது என்னைக்கு ஸ்லாக் ஸ்வீப் ஆட ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மேல ஏற ஆரம்பிக்குது. விராட் வந்து நான் இந்த எண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹி இஸ் டேக்கிங் ஆன் ரவீந்தர் ஜடேஜா. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அடிக்க ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் ரிலீவ் ஆகுது. அந்த 20 ரன் ஒரு ஓவர்ல அடிச்சாங்க. அங்கதான் வந்து அவங்களுக்கு அந்த, அதாவது கிரிக்கெட்ல என்னைக்குமே ரிலீஸ் ஷாட்னு சொல்லுவாங்க. ஒரு பேட்ஸ்மேனுடைய ரிலீஸ் ஷாட் ஒரு பவுலருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஏரியால போடவே மாட்டான் ஆக்சுவலி. பட் விராட் மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து ரிலீஸ் ஷாட் ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க அவர் ஒரு ஸ்லாக் ஸ்வீப் போவார் அப்படின்ட்டு. அன்னைக்கு நேற்று போனாரு. இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 மேட்ச்ஸாவே அவர் போயிட்டு தான் இருக்கிறாரு. அப்படி ஒரு பட்சத்துல அவங்க வந்து என்னோட ஆப்ஷன் என்னன்னா, நீங்க ஒரு டேரல் மிச்சல் இல்ல ஒரு சிவம் தூபே இவங்களை வச்சு ஒரு ஓவர் நீங்க தள்ளிருக்கலாம். நீங்க ஃபுல்லா வந்து ரிலே பண்ணிட்டு ஷர்துல் தாக்கூர் மாதிரி ஒரு பவுலர்ட்ட நீங்க ரிலே பண்ணி போகாம நீங்க தள்ளிருக்கலாம். அண்ட் சிமர்ஜித் சிங் நீங்க ஒரு ஓவர் கொடுக்குறீங்க, 19 ரன் அவர் கொடுக்குறாரு. அதுலயும் தோனியால போக முடியாதனால, அந்த கேட்சுக்கு போக முடியாதனால ரஜத் பட்டிதார் அந்த தேர்ட் மேனுக்கும் இவனுக்கும் நடுவுல, ஒரு தோனிக்கும் நடுவுல வந்து ஒரு 4 போகுது. நீங்க இன்னொரு ஓவர் சிமர்ஜித்துக்கு போயிருக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு கேப்டன்சி எரர்னா சொல்லலாம். he has a long way to go. Definitely ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த தப்புகள் தான், இதே தப்புகள் ஆரம்ப காலத்துல தோனியும் பண்ணியிருப்பாரு, விராட் கோலியும் பண்ணியிருப்பாங்க, இன்னும் பல கேப்டன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அதை தாண்டி ருத்ராஜ் கெய்க்வாட் அடுத்த சீசன் வந்து he will shine like a star. நீங்க சொன்ன மாதிரி இந்த வியூ வந்து எங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. நேற்று பார்க்கும்போது நாங்களும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சோம். பட் இந்த கேப்டன்சி வந்து ஒரு எரர். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. நேற்று இன்னொன்று நாங்கள் மேட்சை பார்க்கும் போதும் வந்து கோலியோட அக்ரெசிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபீல்டில் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுவும் லாஸ்ட் மேட்ச்சை மட்டுமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்கள் பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணீங்களா? விராட் கோலி ஒரு பயங்கரமான அக்ரெசிவ் பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரிக்கி பாண்டிங், சௌரவ் கங்குலி, இந்த மாதிரி பல பிளேயர்ஸ், அக்ரெசிவ் பிளேயர்ஸை நம்ம பார்த்து வளர்ந்து வந்திருக்கோம். பட் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விராட் கோலி ஒரு ட்வீட்டோ ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, which is off late and seeming, அவர் ஃபார்ம்ல இல்லாத டைம்ல I'm faking my aggression அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அஃப்கோர்ஸ் நேத்தும் அவர் வந்து அவர் அக்ரெஷனை ஃபேக் பண்ணாரா இல்ல ரியலி அக்ரெசிவா இருந்தாரா அப்படிங்கிறத தாண்டி அந்த அக்ரெஷன் அந்த இடத்துக்கு நேத்து தேவை. ஏன் அப்படின்னா பாயிண்ட் வைஸ் ரொம்ப சின்ன விஷயம் தாங்க. ஒரு டீமோடைய மென்டாலிட்டி எங்க நிர்ணயிக்கப்படுதுன்னா, ஒரு பிளேயர், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு முன்னாடி அது ரெய்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பிளேயர் இருப்பாங்க. பிளேயர்ஸை பேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வா 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 பண்ணலாம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. யஷ் தயால் அந்த தோனிக்கு போட்ட அந்த ஃபுல் டாஸுக்கு அப்புறம் ஒரு, அதாவது என்னென்ன வார்த்தையில திட்ட முடியுமோ அது எல்லாத்தையுமே திட்டினாரு. அதுக்கப்புறம் போட்ட 5 பால்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சிராஜ் கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் சிராஜுக்கு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாரு விராட் கோலி. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் பிளேயர் எல்லா டீமுக்கும் தேவை. ஸோ விராட்டோட அக்ரெஷன் வந்து நேத்து ஆன் பார் வித் சிஎஸ்கேஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தனால தான் அந்த அக்ரெஷன் நேத்து ஆர்சிபிக்கு அந்த வெற்றியை எடுத்து கொடுத்துன்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஃபைன். இப்போ நேத்தி மேட்சஸ் பத்தி நம்ம வந்து அதிகமாகவே பேசிட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கொஞ்சம் மன கஷ்டமும் உள்ள இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து ஆர்சிபி உள்ள போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாவும் இருக்கு.
இப்போ இருக்க பிளே ஆஃப் டீம்ஸோட ரிவ்யூஸ் எப்படி இருக்கும் உங்ககிட்ட இருந்து வரும்போது? கேகேஆர், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி வெரி வெல் டிசர்வ் டீம். இந்த வருஷம் ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாடின ஒரு 4 டீம் தான் வந்து டாப் 4ல இருக்காங்க. பயங்கரமா கஷ்டப்பட்டு விளையாண்டு அவங்க வந்து நீங்க எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டோட பெர்ஃபார்மன்ஸும் அபிஷேக்கோட பெர்ஃபார்மன்ஸும் நம்ம பயங்கரமா பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம், வான வேடிக்கை காமிச்சிருக்காங்க. ஆர்ஆர் எல்லா வருஷமே ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் ஜெயிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4-5 மேட்ச் தோத்துருவாங்க. அப்படி கடைசியில் கஷ்டப்பட்டு அந்த என்ஆர்ஆர்ல தான் அவங்க வந்து உள்ள வரணுமா போகணுமா சுச்சுவேஷன் இருப்பாங்க. இந்த வருஷம் அதை பண்ணல, இந்த வருஷம் ரெகுலரா ஜெயிச்சிருக்காங்க. அகெயின் இட்ஸ் கோஸ் டு ஆர்சிபி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்சிபி அவங்களோட எஃபர்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க உள்ள வந்திருக்காங்கன்னு. கேகேஆர் ஒரு புது ஜேர்னியை தொடங்கியிருக்காங்க வித் கௌதம் கம்பீரோட. நரேனா இருக்கட்டும், ஃபில் சால்ட்டா இருக்கட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு அதிகப்படியான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கறது ஒரே விஷயம் தாங்க. இந்த 4 டீமும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சதுல ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எஃபர்ட் போட்டு தான் வந்து பயங்கரமா விளையாண்டு கஷ்டப்பட்டு அடிச்சு விளையாண்டு தான் இந்த கப்பு மேல கையை வைக்கணுங்கிற நிர்ணயம் வந்துருச்சுங்க. பட் அதை தாண்டி எனக்கு என்னமோ வந்து அந்த ஃபைனல்ஸ் அந்த டாப் 2 யாரா இருப்பாங்கன்னு தோணுதுன்னா ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபியா இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா ஆர்சிபி ஒரு மொமெண்டம்ல இருக்காங்க. ஆர்சிபி வந்து ஒரு வின்னிங் மொமெண்டம்ல இருக்காங்க. அந்த எலிமினேட்டர்ல ஜெயிச்சு திரும்ப ஒரு குவாலிஃபையருக்கு அவங்க போகணும், குவாலிஃபைக்கு போய் அவங்க வந்து ஃபைனல்ஸ்குள்ள வரணும். எலிமினேட்டர் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஐ வில் சே ஆர்ஆர் ஃபர்கெட் த கப். அவங்க எலிமினேட்டர் மட்டும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க குவாலிஃபையரையும் ஜெயிப்பாங்க, அவங்க ஃபைனல்ஸ்லயும் பயங்கரமான ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் போடுவாங்க. ஐ எம் வெரி ஷுவர் அபவுட் இட். இங்க வந்து டீம் டு டீம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் இஸ் அ பெட்டர் டீம். ஆனா மொமெண்டம் வைஸ் ஆர்ஆர் வந்து கடந்த ஒரு 4 மேட்ச் தோத்துருக்காங்க, ஆர்சிபி வந்து கடந்த ஒரு 5-6 மேட்ச் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டீம் டு டீம் பார்க்கும்போது இன்னைக்கு ஆர்ஆரோட மேட்ச் வந்து ஆர்ஆர் ஜெயிக்கணும், ஆர்ஆர் இந்த மொமெண்டம் திரும்ப எடுத்துட்டு வரணும். ஸோ இது எல்லாம் வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் தான். என்ன கேட்டீங்கன்னா ஆர்சிபி ஆஸ் அ பெட்டர் ஹேண்ட் ஆன் த ட்ராஃபி அப்படின்னு நான் சொல்லுவேன். இது மேபி நான் பயாஸ்டா சொல்லலாம், இல்லை விராட் கோலியோட ஃபேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்னவா இருந்தாலும் ஒரு டீம் 16 வருஷம் வந்து கஷ்டப்பட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த வருஷம் அவங்க குவாலிஃபை ஆகி உள்ள வந்த விதமே வந்து எப்படின்னா அவ்வளோ ஈஸியாக நாங்கள் விட போகிறது இல்லைங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் வந்து ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க. அந்த வகையில் ஐ எம் சீயிங் ஆர்சிபியோட வெற்றி வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு கன்விக்ஷன் இருந்தால் நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வகையில் அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஃபைனல்ல கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனா ஆர்சிபி சிஎஸ்கே அடிச்சுட்டு உள்ள வந்தாலுமே அந்த கோவம்லாம் இல்லை எங்களுக்கு. ஏன்னா ஆர்சிபி கையில பார்த்து அது ஒரு சந்தோஷம், அதுவே ஒரு வேற மாதிரி இருக்கு, ஒரு புதிய ஒரு வே ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் அந்த 1% எப்படி நம்மளால ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு கீப் அப் பண்ண முடியும்னு ஒரு மோட்டிவேஷனல் கோட் மாதிரி தான் இருக்கு இந்த ஃபைனல் சீக்வன்ஸ். பட் இதுக்கப்புறம் ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னா நம்ம தலை தோனி அவங்க ரிட்டையர்மெண்ட்டோட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா, இந்த ஒரு கான்ட்ரவர்சஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் நேத்தியோட முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட மூச்சே நின்று போச்சு. ஸோ அது எங்களுக்கு அவ்வளோ ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவர் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அவர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் தான், ஆல் பாக்ஸ் டிக்ட். இதுக்கு மேலே தோனி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாவங்க, அவரும் வந்து இஸ் ஏஜிங் அண்ட் ஹி ஹேஸ் டு ஃபினிஷ் ஆன் த ஐங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை. அவர் நம்ம ஆசைக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீசன் கொடுத்துட்டாரு. ஆனால் டெஃபினெட்லி நாட். கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்க டெசிஷன் தான். நாளைக்கு காலையில் எழுந்துச்சு நான் 2 சீசன் விளையாடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா 2 சீசன் கண்டிப்பாக விளையாடுவார். நாளைக்கு காலையில் எழுந்துச்சு ஐம் ஹேங்கிங் த ஜெர்சின்னு சொன்னாருன்னா அந்த ஜெர்சியை ஹேங் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாமல் சைலண்டாக போயிடுவார். தட் இஸ் தோனி ஃபார் யூ. ஷூரா, டெஃபினெட்லி நாட். அந்த ஒரு வேர்டு திரும்பி எப்பயாவது வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐபிஎல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப் சீரீஸ் போய் ஆரம்பிக்க போகுது. இதை பற்றின உங்களோட ஒரு ஷார்ட் ப்ரிவியூ எப்படி இருக்கும்? ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் லீக் வந்து ஐபிஎல். ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு டிட்பிட் ஒன்று கொடுக்கணும் எனக்கு தோணுது. 2008 ஐபிஎல் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறாங்க. விராட் கோலியோட அண்டர் வேர்ல்ட் கப் அந்த வருஷம் தான் நடக்குது. எழுச்சி, ஒரு மிகப்பெரிய எழுச்சி. விராட் கோலி மாதிரி ஒரு வேர்ல்ட் டாப் கிரிக்கெட்டர் வர்ற வருஷம் அது. 2008 நம்ம வேர்ல்ட் கப் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோமே. இன்னைக்கு 16 வருஷம் ஆகுது. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் லீக் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு வேர்ல்ட் கப் வாங்கலை. ஃபைனல்ஸ்க்கு நிறையா வந்திருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு வேர்ல்ட் கப் வாங்கலை. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் லீக் நம்ம தான், டாப் கிரிக்கெட்டர்ஸ் வச்சிருக்கவங்க நம்ம தான். ஸோ த ப்ராப்ளம் இஸ் இன் த செலெக்ஷன் வந்து தப்பாக பண்ணப்படுது அப்படிங்கிறது ஒரு
பொதுவான கருத்து, பட் ஆனால் அது உண்மையான கருத்து. ஒரு பொதுவான கருத்து ஏன் உண்மையாகுதுன்னா அது கரெக்டா அங்க நடக்குது அப்படிங்கிறதுனால தான் அது உண்மையாகுது. நடராஜன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இன்னைக்கு ஸ்குவாட்ல இல்ல. அஃப்கோர்ஸ் நீங்க பல ஏரியாஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தேவை வந்து இன்னைக்கு சிவம் தூபே வந்து ஆஃப் லேட் ஆடல. சிவம் தூபே கண்டிப்பா கூட்டிட்டு போகணும், இல்லைன்னுலாம் கிடையாது. பட் ஆனால் நீங்க ஒரு காம்போசிஷனா அந்த டீம்ல நிறைய விஷயம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பாயிண்ட். இந்த டீம் வந்து கொஞ்சம் வல்னரபிளா இருக்கு. அதாவது கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த டீம்ல வந்து ஆல் பேசஸ் ஹேஸ் டு பி கவர்ட் ஆக்சுவலி. அண்ட் இன்ஃபார்ம் பிளேயர்ஸை கூட்டிட்டு போறது ரொம்ப முக்கியங்க. இன்ஃபார்ம் பிளேயர்ஸ்னா இப்போ இந்த வேர்ல்ட் கப்ல வந்து அதிகப்படியா ரன் அடிச்சிருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி, ருத்ராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்ஷன். பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல், நட்ராஜன், சகல், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தி செலெக்ஷன் ஹேஸ் டு பி ஆன் பார். அண்ட் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்னு சொல்லுவாங்க. ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் என்னன்னா அந்த கிரவுண்டுக்கு அந்த ஊருக்கு ஏற்ற பிளேயர்ஸ் நீங்க கூட்டிட்டு போகணும். நீங்க அஸ்வின் வந்து ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போனீங்கன்னா ஆஸ்திரேலியால பவுன்ஸ் இருக்கும், ஆனா டர்ன் இருக்காது. அஸ்வின் ஹாஸ் டு பி பிளேட் இன் பிளேஸ் வேர் த பிட்ச் இஸ் சப்போர்ட்டிங் ஃபார் ஹிம், வேர் இட் இஸ் சப்போர்ட், வேர் ஹி கெட்ஸ் மோர் சப்போர்ட். அங்கதான் வந்து அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயருக்கு, ஒரு ஸ்பின்னருக்கு வந்து டீம் வின் பண்ணி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஒரு வகையில வந்து இந்தியன் டீம் வந்து செலெக்ஷன் மிஸ் பண்றாங்க. கடந்த 16 வருஷமா இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் வாங்காம இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் 2 விஷயம் இருக்குதுங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, அவங்களுக்கு அந்த ஐசிசி டிராஃபி மேல கை வைக்கணும்னு பயங்கர ஆசை. ஸோ இந்த ஐசிசி டிராஃபி மேல கை வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் போடணும். நம்ம பார்க்குற இந்த ஐபிஎல்ல சொதப்புன ஒரு 2-3 கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. ஆடியன்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ரோஹித், ஹர்திக் பாண்டியா, இந்த 2 பிளேயர்ஸும் தே வில் ஷைன் வெரி ஹை இன் த வேர்ல்ட் கப். ஏன்னா இவங்க ஐசிசி டிராஃபிஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னைக்குமே ஆன் பீக் இருக்கும். எஸ், ஓகே. ஐபிஎல் பத்தி பேசாச்சு, நெக்ஸ்ட் வரப்போற வேர்ல்ட் கப் பத்தி பேசாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் இருக்கு, அதை பத்தி நீங்களே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். டிஎன்பிஎல். ஸோ இந்த டிஎன்பிஎல்ல இருந்து விளையாண்ட நிறைய பிளேயர்ஸ் தான் வந்து ஐபிஎல் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அதிகப்படியான ஸ்டேட்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ண பிளேயர்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎல்ல இருந்து குஜராத்ல மட்டுமே நம்மளோட பிளேயர்ஸ் 5 பேர் இருக்காங்க. சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், சாய் கிஷோர், இந்த மாதிரி சந்தீப் வாரியர், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் தாங்க, டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். லாஸ்ட் 7 இயர்ஸா 6 இயர்ஸ் 7 இயர்ஸாவோ வந்து இந்த டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஹை குவாலிட்டியில. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேங்க, டிஎன்சிஏ இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் அசோசியேஷன் டு கிவ் பெட்டர் கிரிக்கெட்டர்ஸ் டு த கண்ட்ரி. ஆக்சுவலி செலக்டர்ஸ் கொஞ்சம் கரெக்டா பார்த்தாங்கன்னா அந்த செலக்டர்ஸ் அந்த டிஎன்பிஎல்ல இருந்து ஏகப்பட்ட குவாலிட்டி கிரிக்கெட்டர்ஸ் கிடைப்பாங்க T20க்கு. அந்த வகையில வந்து டிஎன்பிஎல் ஒரு கோலாகலமான ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும். அண்ட் போஸ்ட் ஒரு ஐபிஎல் முடிஞ்சு வரும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேர்ல்ட் கிளாஸ்ல இருக்கும்னு நம்ம நம்பலாம். ஸோ ஆப்வியஸ்லி வி வில் ஆல்வேஸ் வெயிட் ஃபார் த டிஎன்பிஎல் செலிப்ரேஷன். அண்ட் கண்டிப்பாக பிரத்யேகமாக நம்மளும் நிறைய பிளேயர்ஸ் கூட நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம் டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் கூட. ஸோ வில் பி தேர். ஷோர் ப்ரோ. நம்ம பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை பற்றி அதிகமாக பேசிட்டோம், வேர்ல்ட் கப்பை பற்றி கன்ஃபார்ம் பேச போகிறோம், டிஎன்பிஎல்லும் நம்ம வந்து கூடயே பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎல் ஸ்டார்ஸ் கூடயே நம்ம வந்து பேசுவோம். ஸோ சிஎஸ்கே ஐபிஎல்லை விட்டு வெளியேறிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த 2 மாசமா நிறைய டீம்ஸ் நல்லா எஃபர்ட் போட்டு ஒரு 4 டீம் மேலே வந்திருக்காங்க. வி ஸ்டில் ஹாவ் டு சப்போர்ட் தட் 4 டீம்ஸ். சிஎஸ்கே இல்லாம இந்த 4 டீம்ல எந்தெந்த டீமை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. அண்ட் அந்த டீமுக்கு ஃபுல் ஹார்டடா சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணி வில் மேக் ஷுர் தே கெட் த ட்ராஃபி. என்னோட சப்போர்ட் இப்போதைக்கு ஆர்ஆருக்கு. அண்ட் ஆர்ஆர் வில் ஹேஸ் டு வின் த ட்ராஃபின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், ஸோ ஸ்டே டியூன் வித் சிகே வித் டிகே வித் மோர் hidden thoughts. Thank you. நிறைய கிரிக்கெட் கதைகள் பேச போறோம். பல செலிபிரிட்டிஸோட கிரிக்கெட் கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது கிரிக்கெட் கதைகள் வித் தினேஷ் குமார். சிகே வித் டிகே.